நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் 2007 வெளிவந்த படம். இந்த படத்தோட பேரு வேகன்சி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கப்புள்ஸ் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. இதனால அவங்க ஒரு சீப்பான ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஆயிடுது. ஆனா அங்க போய் அவங்க தங்கின அப்புறம் தான் அந்த ஹோட்டலை பத்தின ஒரு மோசமான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதனால அவங்களோட லைஃபே தலை கீழ மாறுதுங்க. சோ இந்த கட் ரெஞ்சிங் மூவியை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஓபனிங் சீன்ல ஒரு மேரிட் கப்பல் ஒரு பார்ட்டியை முடிச்சிட்டு தன்னந்தனியா ரோட்ல காரை ஓட்டிட்டு வராங்க. அந்த ரோடு ஒரு கண்ட்ரி சைடுன்றதுனால சுத்தமா லைட் இல்லைங்க, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஹஸ்பண்டோட பேரு டேவிட் அண்ட் ஒய்ஃபோட பேரு ஏமி. அவங்க கார் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஒரு ராக்கூன் நிக்கிறத பார்த்துட்டு டேவிடும் காரை சடனா டர்ன் பண்ண ட்ரை பண்றாரு. இதனால அந்த கார் ஒரு 2 ஸ்பின் அடிச்சு ஸ்டாப் ஆயிடுது. நல்லா தூக்கத்துல இருந்த ஏமியோட தூக்கமும் கெட்டு போயிடுதுங்க. மறுபடியும் அவங்க அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஏமிக்கு ஏதோ அந்த கார் தப்பான ரோட்ல போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. இத பத்தி அவங்க டேவிட் கிட்ட கேட்கும்போது அவங்க போயிட்டு இருந்த ஒரு ரோட்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால ரோட் ஃபுல்லா டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லி ரேடியோல கேட்டா அதனால தான் இந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் காட்டுறாங்க. என்னன்னா, டேவிடும் ஏமியும் சரியாவே பேசிக்க மாட்டாங்க. இதுல இருந்து நமக்கு அவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா போலன்றது மட்டும் தெரியுது. தொடர்ந்து 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது ஏமியும் ஒரு ஆப்பிள் எடுத்து கத்தியில கட் பண்றாங்க. அப்ப ஆக்சிடென்ட்ல அவங்களோட விரலையும் வெட்டிக்கிறாங்க. இதனால அந்த ஆப்பிள்லயும் கொஞ்சம் ரத்தம் பட்டுடுது. அவங்களும் அந்த ஆப்பிள சாப்பிடாம கார்லயே வச்சிடுறாங்க. மறுபடியும் அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார் இன்ஜின்ல இருந்து வித்தியாசமா சத்தம் வர்றத டேவிட் நோட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்பின்னால தான் இந்த மாதிரி சத்தம் வருதுன்னு டேவிட் ஏமி கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. கார் எங்கேயும் பிரேக் டவுன் ஆகாம போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களோட கார் முக்க ஆரம்பிக்கும் போது அந்த வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷனை அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒரு மேப்பை கையில வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு ஆளு சடனா வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இத பார்த்து ஏமியும் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. அவன் கிட்ட டேவிட் நாங்க டவுனி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அவன் டேவிட் கிட்ட நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்ற இடம் நீங்க வந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல 30 மைல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் அதை மட்டும் சொல்லாம அந்த காரோட இன்ஜினை ரெடி பண்றதுக்கும் டேவிடுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஏமி ஒரு போட்டோல இருக்கிற சின்ன பையனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த போட்டோல இருக்கிற பையன் தான் இவங்களோட பையன் போல. ஏதோ ஒரு காரணத்தினால அவன் இறந்து போயிருக்கான். இதனாலதான் 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. அந்த ஆள் அந்த காரோட இன்ஜினை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டேவிட் அந்த ஆள் செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கறாரு. ஆனா அந்த ஆள் அந்த காசை வாங்கிக்காம அவங்க போக வேண்டிய இடத்தையும் மேப்ல காமிச்சிட்டு ஏமியோட கையில ஒரு கம்பி மத்தாப்ப பத்த வச்சு கொடுக்கறான். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த ஆள் சொன்ன ரோட்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுதுங்க. இதனால அவங்களும் அவங்க காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. வழக்கமா இந்த மாதிரி படங்கள்ல போன்ல திடீர்னு சிக்னல் கட் ஆயிடும். அதுதான் ஏமிக்கும் நடக்குதுங்க. இப்ப அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லாம கையில டார்ச் செட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த கேஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது டேவிட் அடிக்கடி அவங்களோட இறந்து போன பையனை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால கோவமான ஏமியும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களும் அந்த கேஸ் ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. இதனால அவங்களும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஒரு பொண்ணு பயங்கரமா கதற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. இதை கேட்ட ஏமியும் பதட்டமாயி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்றாங்க. ஆனா டேவிட் ஏமியை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் ஏமிக்கு இது ஒரு பேடான ஐடியான்னு தோணுது. இதனால அவங்க அந்த ரிசப்ஷன் பெல்ல டேவிட் பிரஸ் பண்ண போகும்போதெல்லாம் அவங்க தடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹோட்டலோட மேனேஜரும் ஒரு ரூம்குள்ள இருந்து வெளியே வரான். அப்போ டேவிட் அந்த ஆளு கிட்ட உள்ள இருந்த ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்லும்போது அந்த ஆளும் கேஷுவலா மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு டிவி ரிமோட் எடுத்துட்டு வந்து காமிச்சு டிவில சவுண்ட் ஜாஸ்தியா இருந்தது, அதனால தான் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப டேவிட் அந்த ஆளு கிட்ட எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு மெக்கானிக் வேணும்னு கேட்கும்போது அந்த ஆளு அதுக்கு இந்த நேரத்துல எந்த ஒரு கடையும் திறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இந்த நேரத்துல ஏன் வெளியே சுத்திட்டு இருக்கீங்க, பேசாம என்னோட ஹோட்டல்லே ரூம் எடுத்து தங்கிடுங்க அப்படின்னு சொல்றான். ஏமிக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹோட்டலை பத்தின ஒரு நல்ல இம்ப்ரெஷனே இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாதனால டேவிடும் எப்படியோ ஏமியை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஹோட்டல்ல தங்கிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் அவங்களுக்காக ஒரு ஹனிமூன் ரூம் நார்மல் ரேட்டு கொடுக்கறான். அதுக்கப்புறம் டேவிட் ஏமி அந்த ரூமுக்கு போகும்போது அந்த மேனேஜர் மறுபடியும் அவனோட ரூமுக்குள்ள போறான். மறுபடியும் அந்த லேடி கத்துற சத்தம் அந்த ரூம்ல கேக்குதுங்க. அந்த ஹனிமூன் ரூமுக்குள்ள போற டேவிடுக்கும் ஏமிக்கும் அதிர்ச்சி தாங்க காத்திருக்கு. ஏன்னா அந்த ரூம் சுத்தமாவே இல்லாம கரப்பாம்பூச்சி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. பத்தாவதுக்கு சிங்க் டேப்ல தண்ணி சேறு மாதிரி வருதுங்க. இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லாதனால இந்த ரூம்ல அவங்க தங்கிதான் ஆகணும். மறுபடியும் அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அவங்களோட டைவர்ஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க டைவர்ஸ் பண்ண போற விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம ரகசியமா தான் வச்சிருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. ஏமியும் அதை எடுத்து ஆன்சர் பண்ணும்போது அந்த பக்கத்துல யாருமே பேசல. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ரூம் கதவு டமால் டமால் சத்தம் கேக்குது. டேவிடும் போய் யாரா இருக்கும் திறந்து பாக்குறாரு, அங்க யாருமே இல்லைங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு 2 பேரும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் அந்த போன் ரிங் ஆகுது. டேவிட் அந்த போன் எடுத்து ஆன்சர் பண்ணும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்த இன்னொரு கதவை யாரோ டமால் டமால் அடிக்கிற மாதிரி கேக்குது. இதனால 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பதட்டமா வராங்க. டேவிட் பதிலுக்கு அந்த கதவை தட்டி அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்னதான் வேணும்னு கத்தி கேக்குறாரு. அந்த கதவு பக்கத்து ரூம்ல கனெக்ட் ஆயிருக்கு போல. பயந்து போன
போன ஏமியும் வேகமா வந்து அந்த கதவை சாத்திடுறாங்க. இப்ப மறுபடியும் அவங்களோட மெயின் டோரை யாரோ அடிக்கிறாங்க. இதனால செம்ம கடுப்பான டேவிடும் அந்த ரூமை விட்டு வெளியே போய் பக்கத்து ரூமோட கதவை தட்டுறாரு. அவருக்கு யாரோ பக்கத்து ரூம்ல இருந்தா இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு தோணுது போல. கொஞ்ச நேரம் கழிச்சு டேவிடும் ஏமி கிட்ட ரூம் கதவை சாத்திக்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை பாக்கிறதுக்காக ரிசப்ஷன் போறாரு. யாருன்னே தெரியல, எல்லா கதவையும் செவுத்தெல்லாம் போட்டு தட்டிட்டு இருக்காங்க. எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவரும் நம்ம ஹோட்டல்ல இன்னைக்கு நைட் யாருமே கெஸ்ட் கிடையாது, அப்புறம் எப்படி யாரோ இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல மாட்டி வச்சிருந்த ஒரு கன் எடுத்துக்கிட்டு சரி நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் செக் பண்றேன். வழக்கமா இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்க வந்து அடிக்கடி இந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போந்து அட்டகாசம் பண்ணுவானுங்க, எனக்கு தெரிஞ்ச அவனுங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரூமுக்கு திரும்ப வந்த டேவிட் கிட்ட ஏமி இந்த ஹோட்டல்ல நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேசாம நம்ம ரூமை காலி பண்ணிட்டு மறுபடியும் கார்லயே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டேவிட் ஏமி கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூமோட டிவி ஆன் பண்றாரு. அதுல எந்த சேனலும் பிளே ஆகாதனால அங்க இருந்த டெக்ல ஒரு கேசட்டை போட்டு பிளே பண்றாரு. அந்த வீடியோல யாரையோ டார்ச்சர் பண்ணி கொடூரமா கொலை பண்ற மாதிரிலாம் வருதுங்க. அவரும் இதை ஏதோ ஒரு படம் நினைச்சுக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டேவிட் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த வீடியோல இருந்த கர்டனோட கலர் இவங்க ரூம்ல இருந்த கர்டனோட ஒத்து போகுது. பத்தாததுக்கு அந்த ஃப்ளோர் மேட்ட இவங்க ரூம் ஃப்ளோர் மேட் மாதிரியே இருக்கு. அவர் இதை ஏமி கிட்ட சொல்லும் போது ஏமியும் அந்த வீடியோல இருந்த பெட் இவங்க பெட் மாதிரி இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அப்புறமா தாங்க அவங்களுக்கு புரிய வருது அந்த டிவில ஓடிட்டு இருக்க ஃபுட்டேஜ் இவங்களோட ரூம்ல தாங்க ஷூட் பண்ணிருக்காங்க. அப்பதான் டேவிட் அந்த ரூம் முழுக்க செக் பண்ணும்போது அந்த ரூமை சுத்தி கேமராவை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த டேவிடும் அப்படியே ஷாக் ஆயிடுறாருங்க. இப்ப என்ன பண்றது தெரியாம அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரூம் லைட் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது. பத்தாவதுக்கு அவங்க ரூம் டோரை வேற யாரோ டமால் டமால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போன அவங்க ரெண்டு பேரும் ஒரு செவுத்து மேல சாஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒருத்த மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பாத்ரூம் விண்டோ வழியா எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது அந்த விண்டோவை யாரோ ஆணி அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏமி கார்ல வச்ச அதே ரத்தம் பட்ட ஆப்பிள் அந்த பாத்ரூமோட சிங்க் மேல இருக்குங்க. இத பார்த்து அவங்களும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ டேவிட் மெதுவா அந்த பாத்ரூம்குள்ள போய் அந்த ஷவர் கர்டனை பயத்தோட ஓபன் பண்றாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அங்க யாருமே இல்ல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ரெண்டு பேர் மாஸ்க் போட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னு மறுபடியும் அவங்கள அந்த ரூமுக்குள்ளே போக வச்சிடறானுங்க. அவனுங்களும் விடாம அந்த ரூமோட கதவை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது ஏமியும் அந்த பாத்ரூம் விண்டோல இருக்கிற ஆணி எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த விண்டோக்கு வெளியும் ஒருத்த வந்து நிக்கிறாங்க. இப்ப டேவிடுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து அந்த கதவை தட்டிட்டு இருக்கிறவங்க கிட்ட என் கிட்ட ஒரு கன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிர்ஷ்டவசமா அந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆயிடுது. அந்த கதவை தட்டிட்டு இருந்தவன் அங்க இருந்து போயிடுறான் போல. இப்போ டேவிட் ஏமி கிட்ட தன்னோட இன்னொரு பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா அந்த ஹோட்டலுக்கு எதிர்க்க ஒரு போன் பூத் இருக்கிறத நான் பார்த்தேன், நீ அவங்களை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணு, அந்த நேரத்துல போய் நான் எப்படியாவது 911 கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அவரு அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது ஏமியும் அந்த ஆளுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு ஜன்னலை திறந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி அந்த போன் பூத்துக்குள்ள வந்த டேவிடும் 911 கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரு அந்த ஹோட்டல் மேனேஜர் கூட தான் பேசிட்டு இருக்காருன்னு. அப்போ ஒரு கார் வேகமா வந்து அவர் பேசிட்டு இருந்த போன் பூத்தை அடிச்சு தூக்குதுங்க. டேவிட இப்போ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மறுபடியும் அந்த ஹோட்டல் ரூமுக்கே ஓடுறாரு. இப்ப அவங்களுக்கு அந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாதனால அவனுக்கு கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சு அதை ஒரு ஆயுதமா கையில எடுத்துக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஹோட்டல் மேனேஜர் அவனோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவன் தாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே செய்யறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏமியும் டேவிட் கிட்ட வேற ஒரு பிளான பத்தி சொல்லும் போது அப்ப அவரு ஏமியை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவனுங்க பாத்துட்டு இருக்கானுங்க, கேட்டுட்டு இருக்கானுங்க, அதனால நம்ம எதையுமே சத்தமா பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டேவிடும் அந்த அட்டாக்கர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கும்போது தான் டேவிடுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க அந்த ரூமுக்கு வரும்போது அவங்களுக்கு கேட்ட அந்த லேடியோட சத்தம் இதே மாதிரி ஒரு வீடியோல இருந்தா வந்திருக்குன்னு. இவனுங்களோட வேலையே அந்த ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ விடாம கண்காணிக்கிறது, போர் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது தாங்க. அப்பதான் டேவிட் அந்த வீடியோல ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அவனுங்க எப்பவுமே பாத்ரூம்குள்ள இருந்தா வரானுங்க. இதனால டேவிடும் அந்த பாத்ரூம்குள்ள கண்டிப்பா ஒரு சீக்ரெட் டோர் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர்லயும் ஒரு டோர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அவங்க தப்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ட்ரக் வந்து பார்க் பண்ணுது. இவங்களும் அதை பார்த்துட்டு அந்த ட்ரக் டிரைவரோட கவனத்தை ஈர்க்கலாம் ட்ரை பண்றாங்க. அவனும் இவங்களை நோட் பண்ணிட்டு அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹோட்டல் மேனேஜர் அவனை தடுத்து அவன் கிட்ட சில கேசட்ஸ கொடுக்குறான். அப்புறமா தான் தெரியுது அவனும் இவனுங்களோட ஆளுதான்னு. அந்த டார்ச்சர் டேப்ஸ வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப மறுபடியும் ரூமுக்குள்ள போன ரெண்டு பேரும் அந்த சீக்ரெட் டோர் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்கு அடியில ஒரு டனல் மாதிரி போயிட்டு இருக்குங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த டனலுக்குள்ள எக்கச்சக்க எலிய பார்த்து பயப்படுறாங்க. ஆனா உயிர் தான் முக்கியம்னு தெரிஞ்ச அவங்களும் அதெல்லாம் பார்க்காம அந்த எலிகளை தாண்டி போறாங்க. ஒரு வழியா அவங்க அந்த டனலோட எண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு டோரை திறந்து பார்க்கும்போதுதான் அவங்க அந்த ஹோட்டலோட கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரியுது. அங்க இருந்த கதவை திறந்து பார்க்கும்போது ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குங்க. வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்ப ஏமி அங்க இருந்த உண்மையான போன்ல 911க்கு ஹெல்ப் கால் பண்ணும்போது திடீர்னு அந்த மேனேஜரும் அந்த மாஸ்க் போட்ட இன்னொரு ஆள உள்ள வந்த உடனே அவங்க
அவங்க அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த மேனேஜர் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஏமி பேசுறதுக்காக எடுத்த ரிசீவரை சரியா வைக்காம அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த போன் இன்னும் கால்ல தாங்க இருக்கு. இதனால அந்த மேனேஜர் செம்ம கடுப்பாயிடுறான். போன் லைனை புடுங்கி போட்டுட்டு அவனோட ஆளை அந்த டனலுக்குள்ள அனுப்பி அவங்கள தேட சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த இன்னொரு டோர் வழியா இன்னொருத்தனும் அந்த டனலுக்குள்ள இறங்குறான். அவனுக்கு ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டாம ஏமியும் டேவிடும் இன்னொரு கதவு வழியா வெளியே வராங்க. அது எதிர்க்க இருந்த அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கு. வெளியே வந்தவங்க அந்த கதவை மூடுறதுக்காக அங்க இருந்த ஒரு ஷெல்ஃப் அது மேல கவுத்துறாங்க. இப்ப அந்த டோர் வழியா யாரும் வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஏமி அந்த நேரத்துல தான் பையன் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அழும்போது டேவிடும் அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி அதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிருக்காங்க. இதனால டேவிடும் ஏமி கிட்ட உன்னை டைவர்ஸ் பண்ற எண்ணம் எனக்கு இப்ப இல்ல, நீ என்னோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு போலீஸ்கார் வந்து நிக்கிறத பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் அவங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கிறத அந்த போலீஸுக்கு எப்படி தெரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த போலீஸ்காரர் அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட எனக்கு இந்த இடத்துல இருந்து 911ல கால் வந்துச்சு, அதனாலதான் நான் இங்க செக் பண்ண வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவன் அந்த போலீஸ்காரர் கிட்ட அந்த ஹோட்டலை சுத்தி காட்டுறான். அப்ப அந்த போலீஸ்காரரு இவங்க ரெண்டு பேரும் தங்கி இருந்த ரூமுக்குள்ள போறாரு. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆளு அந்த ஷெல்ஃபையும் தூக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்றான். ஆனா அவனை உள்ள வர விடாம இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷெல்ஃபை அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. உள்ள போன போலீஸ்காரர் அந்த ரூமுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு டோர் வழியா கொஞ்சோண்டு லைட் வரத பாக்குறாரு. அவர் அந்த டோரை திறந்து பார்க்கும்போதுதான் அங்க இருந்த டிவில அந்த டார்ச்சர் பண்ண வீடியோ ஓடிட்டு இருக்குங்க. இப்பதான் அவருக்கு சந்தேகம் வந்து இந்த ஹோட்டல்ல ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்ச உடனே தன்னோட கன்னை எடுத்து கையில வச்சுக்கிறாரு. வெளியே போன அவர் அந்த மேனேஜரை தேடி பார்க்கும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் போல. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு டேவிடும் ஏமி அந்த ரூமை விட்டு அந்த போலீஸ்காரரை நோக்கி ஓடுறாங்க. இப்ப அவங்க மூணு பேரும் அந்த போலீஸ்காரில் ஏறி தப்பிக்கலாம் நினைக்கும் போது வழக்கம் போல கார் ஸ்டார்ட் ஆகலங்க. பத்தாவதுக்கு வாக்கி டாக்கிய வேற யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அந்த போலீஸ்காரரும் கீழே இறங்கி அந்த இன்ஜினை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த மாஸ்க் போட்ட ஆளு அவரை குத்தியே கொன்னுடுறாங்க. இத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் மறுபடியும் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த டோர் வழியா இன்னொரு ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு ஜன்னலை டேவிட் உடைச்சு அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதுக்குள்ள அவரால் போக முடியாதுன்னு அவருக்கு புரியுது. இப்ப அவனுங்க அந்த போலீஸ்காரரை டிஸ்போஸ் பண்றதுல பிஸியா இருக்கும் போது டேவிடுக்கு ஒரு சூப்பரான பிளான் தோணுது. அவங்க ரெண்டு பேரும் அந்த விண்டோ வழியா தப்பிச்சிட்டாங்கன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக ஏமியோட துணியை கொஞ்சமா கட் பண்ணி அந்த ஜன்னலை தொங்க விட்டுட்டு ஏமியை மட்டும் அங்க இருந்த ஒரு சீலிங்ல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல ஒரு கன் இருக்கிறத நான் பார்த்தேன், நான் போய் எப்படியாவது அதை எடுத்துட்டு வந்துடுறேன்னு டேவிடும் போறாரு. இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஏமியும் கண்ணீரோட கடைசியா டேவிட பாக்குற மாதிரி நம்ம காட்டுறாங்க. டேவிடும் அந்த ரிசப்ஷனுக்குள்ள போகும்போது திடீர்னு ஒரு மாஸ்க் போட்டவன் டேவிட கத்தியால குத்திடுறான். இது எல்லாத்தையுமே ஏமி அந்த சீலிங் மேல இருந்த டோர் ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்காங்க. நான் பாவம் அவங்களால சத்தம் கூட போட முடியல. டேவிடும் இப்ப அவருக்கு இருக்கிற மிச்ச மீதி தெம்ப வச்சு அங்க இருந்து எப்படியாவது வெளியே போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த சைக்கோ மேனேஜர் டேவிட் படுற கஷ்டத்தை வீடியோ எடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போன மேனேஜரும் ஏமியை தேடும் போது அந்த ஜன்னல்ல தொங்கிட்டு இருந்த துணியை பார்த்துட்டு அவங்க அது வழியா தான் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சு வெளியே போயிடுறான். அடுத்த நாள் காலையில வரையும் ஏமி அந்த சீலிங்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த சீலிங்ல இருந்து இறங்கி வெளியே போகும்போது டேவிட் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல அங்க ஒரு மாஸ்க் போட்டவனும் வந்துடுறாங்க. இதனால அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு ஓடி போய் ஒரு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாஸ்க் போட்டவன் அந்த காரோட ரூஃப்ல இருந்து உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. அவங்களும் அந்த காரை வேகமா ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு போறாங்க. அவனும் விடாம ஏமியை போட்டு தாக்கிட்டே இருக்கான். வேகமா போயிட்டு இருந்த ஏமி எதிர்க்க வந்து இன்னொரு மாஸ்க் போட்டவன அந்த காரை விட்டு அடிச்சு தூக்கிட்டு போய் நேரா அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போய் இடிக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த காரோட ஏர் பேக் எல்லாம் ஏமிக்கு எதுவும் ஆகல. இப்ப அந்த ரெண்டு மாஸ்டர் மண்ணும் செத்து போயிடுறாங்க. அதுல ஒருத்தர் வேற யாரும் இல்லைங்க, அந்த கேஸ் ஸ்டேஷன்ல அவங்க இன்ஜினை ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணானே அவன் தாங்க. இப்போ ஏமி முழுசா ஆபத்துல இருந்து வெளியே வரல. ஏன்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் இன்னும் இருக்கான். அவங்களும் அங்க இருந்து ஓடினதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் அவன் ரெண்டு ஃப்ரெண்டும் இறந்து போனதை பார்த்து செம்ம கடுப்படுறான். ஏமியும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் கீழே இருந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு சுத்திய கையில எடுத்துக்கிட்டு அந்த ரிசப்ஷனுக்குள்ள போறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு கண்ணை அவங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து வந்த அந்த மேனேஜர் ஏமியோட கழுத்துல ஒரு கயத்தை போட்டு அதை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. அந்த ஆள் ஏமியை அடிச்சு போட்டுட்டு அவங்கள இழுத்துட்டு வந்து அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. உன்னை நேத்து நைட்டே நான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஏமி அவனுக்கு ஒரு கிக்கு வச்சுட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது மறுபடியும் அவன் ஏமியை பிடிச்சி தள்ளி விடுறான். ஆனா இந்த முறை அவங்க விழும்போது கரெக்டா அந்த கண்ணு மேல போய் விழுறாங்க. உடனே அவங்க அந்த கண்ணை எடுத்து அந்த மேனேஜரை விடாம சுட்டு எப்படியா அவனை ஒரு வழியா கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஏமி டேவிட போய் செக் பண்ணும்போது அதிர்ஷ்டவசமா டேவிட் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஏமி மறுபடியும் அந்த போன் லைனை கனெக்ட் பண்ணிட்டு போலீஸுக்கும் போன் பண்ணிடுறாங்க. படத்தோட முடிவுல அவங்களும் டேவிட கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்ம இனிமே டைவர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்படியே மூவியும் எண்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படம் நிறைய ஜானர்ல இருக்கு, எல்லாத்தையும் போய் பாருங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது